Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1124 part 2. ஓபன் பண்ணா ஸ்டெசி இருக்கால, அவ அந்த ஐலாண்ட கம்ப்ளீட்டா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா. நம்மள கம்ப்ளீட்டா நேவி ஆளுங்க சரவுண்ட் பண்ணிட்டாங்க. சோ வேற ஏதாச்சும் பிளான் பண்ணணும். 100 கப்பல் இருக்குது, அதுவும் வித்தியாசமான சைஸ்ல 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை பேருன்னு. அட்மிரல் கிசரு வேற இருக்கான். அவன் இருந்தான்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இப்படி இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம சஞ்சய் ஸ்டெசிக்கு இந்தாங்க காப்பி சாப்பிட்டே பேசுங்க, இல்லன்னா உங்க நாக்கு வறண்டு போயிரும்பா. அப்ப ராப்ல வச்சு பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்புல அவளை லுக்கு விடுவானா, எப்படி ஏமாத்திட்டாலேன்னு அப்படி எல்லாம் பக்காரா கண்ணாம்பா. சரின்ட்டு டாக்டர் வேகாப்பங்கு நமி கிட்ட நீ தானே நேவிகேட்டர், ஷிப் ரூட்டை பத்தி சொல்லுன்னு கேட்பாரு. லாக் போஸ்ட செக் பண்ணி பார்த்தா இன்னுமே கம்ப்ளீட்டா சிக்னல் அதுல ரெக்கார்ட் ஆகல. ஆனா ஒரே ஒரு நீடில் மட்டும் ஸ்டடியா லேண்ட் ஆஃப் வானாவை நோக்கி நீட்டிட்டு இருக்குது. எந்த திசைன்னு கேட்டா நார்த் வெஸ்டும் பால, அது எல்பேஃபும் பாரு. அந்த பேரை கேட்ட உடனே லூஃபிக்கும் உசோப்புக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியா ஒரு வழியை நம்ம அங்க போக போறோமா, சூப்பரு அங்கதாயா நாங்க போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் அப்படின்ட்டு. அந்த ஊர்ல தான் ஜெயின்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்க அவங்கள பார்க்க போறோம்ட்டு ஒரே ஆட்டம். என்ன இதுக்கு முன்னாடி டோரி பிராகி கூட இருந்தானுங்கல்ல, அப்பவே அந்த ஐலாண்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டானுங்க. இப்ப சான்ஸ் கிடைச்ச உடனே கால் தரையில நிக்க மாட்டேங்குது. எடிசன் பார்த்துட்டு ஏன் இவனுங்க இவ்வளவு சந்தோஷப்படுறானுங்கன்னு பேந்த முழிக்கும். சரின்ட்டு நம்ம வேகாப்பங்கு வெளியில எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேமரால செக் பண்ணி பார்த்தா இவங்க கப்பல் இருக்குது லேபோ ஃபேஸ்ல. நேவி ஷிப்ஸ் இந்த மொத்த தீவையுமே ரவுண்ட் அப் பண்ணி நின்னுட்டு இருக்குது. சோ போர்ட்டுக்கு போய் நீட்டா கப்பல் எடுத்துக்கிட்டு எல்லாம் தப்பிச்சு போக முடியாது. இவங்க போக வேண்டியது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐலாண்டோட பேக் சைடு. அங்கேயுமே ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ஷிப் வேகா ஃபோர்ஸ் 1 கிட்ட இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அதை யூஸ் பண்ணி இங்க இருந்து இவங்க பறந்தே போலாம். ஆனா அந்த ரோபோட்டால எக்ஹெட்டோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள மட்டும் தான் பறக்க முடியும். அதை தாண்டுனா பொதகட்டின்ல கீழே வந்துரும். யோ இப்படி இருந்தா எப்படியா எஸ்கேப் ஆகுது, என்னையா பண்ணி தொலைஞ்சிருக்கன்னு சாப்பர் பச்சையா திட்டுவான். பட் பிராங்கி இன்னொரு ஐடியா சொல்லுவான். ரோபோட் எந்த இடத்துல போய் கீழே விழுதோ அங்க இருந்து நம்ம 1000 சன்னியோட பூஸ்டரை யூஸ் பண்ணி பறந்துடலாம். அந்த பவரை யூஸ் பண்ணி 1 கிலோமீட்டருக்கு மேல நம்ம பிளைங்லயே போயிடலாம். டெஃபினட்டா அவங்களால பிடிக்க முடியாதும்பா. வேகா பங்குக்கே ஷாக்கு, அவ்வளவு தூரம் அந்த கப்பல் பறக்குமான்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கோலாவை ஊத்தணும்னு வைங்க, பயல பிடிக்க முடியாது, அப்படி பறப்பான் அப்படின்னு உடனே வேகா பங்குக்கு அப்படியே மைண்டுக்குள்ள கால்குலேஷன் எல்லாம் போகுது. ஆமா கோலாவை யூஸ் பண்ணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. அப்புறம் என்ன சூப்பர் ஐடியா, வாங்க கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வேகா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஷிப்பை பத்திரமா தூக்கிட்டு போக வேண்டிய வேலை யாரோடதுன்னா நம்ம லிலித்தோடது. அவ ஐலாண்டோட பேக் சைடு வழியா தூக்கிட்டு போயிருவா. ஆனா அங்க இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்குது. இவங்க அந்த ஃப்ரண்ட் டயர் டோமை வந்து கம்ப்ளீட்டா டிசேபிள் பண்ணாதான் இவங்களாலையுமே வெளியில போக முடியும். அந்த கோடை தான் இந்த லூசு யாருக்கு சொல்ல மாட்டேங்கிறாளே. உடனே எடிசன் அட்லஸ் வேகாப்பங்கு 3 பேருமே கடுப்பாயி, என்ன அவ்வளவு பெரிய பருப்பா நீ, அப்படி என்ன கோடு வச்சிட போற, வேகாபங்க்ஸ்னா என்ன சும்மாவா, எங்களால அதை கிராக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து பயங்கரமா கம்ப்யூட்டர் நோண்டுவாங்க. சரி ரைட்டு, இப்போதைக்கு நம்ம ஆளுகிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஆனா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும்ல. எல்லாம் பக்காவா நடந்துச்சுன்னா தப்பிச்சோம், இல்லன்னா ஒத்த பல்லு இருக்காது, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்கன்னு உசோப்பு சொல்லுவான். ட்ரை பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருப்பாங்க. லிலித் இப்ப வேகா ஃபோர்ஸ் கிட்ட தானே போறான், அங்கதானே 1000 சன்னி கப்பலும் இருக்குது. சோ பிராங்கி நானும் வர்றேன்பா. லூஃபிக்கு எல்பேஃபுக்கு போறோம்னு செம ஹாப்பி. போய் தட்டி தூக்கிடலான்னு சொல்லிட்டு எல்லா மாடியில இருந்து கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஆபரேஷனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. அட கீழே ஃபுல்லா கிளவுட் தானே, அதனால ஜாலியா லேண்ட் ஆகி வாங்க சீக்கிரமா ஷிப்பு கிட்ட போலான்னு வேகமா ஓடுவாங்க. ஏன் இவ்வளவு வேகமா போறாங்கன்னா அங்க அவங்க ஹேக் பண்ணி டோமை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எப்ப வேணாலும் நேவி ஆளுங்க உள்ள வந்து அட்டாக் பண்ணலாம். அந்த டைமுங்கும் போது இவங்க ரெடியா இருக்கணும்ல. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கப்பல்கிட்ட போனாங்கன்னா அதுக்குள்ள வந்து கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலேயே அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. இப்ப என்ன ஒரு பயம்னா இவங்க எஸ்கேப் ஆறது எல்லாமே ஓகே தான், ஆனா எனிமீஸால அப்போ அட்டாக் பண்ண முடிஞ்சா அது பெரிய பஞ்சாயத்தாச்சே. என்ன பண்ணலான்னு பிராங்கிக்கு ஒரே குழப்பம். ஆனா லிலித் பாத்தீங்கன்னா செம ஹாப்பியா வருவான். ஏன்னா இது வரைக்கும் இவன் இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போனதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் என்ஜாய் பண்றான். ஏமா இது என்ன ஃபீல்டு ட்ரிப்பா, வெளியில போனீனா படுக்க போட்டு பாட கட்டிடுவானுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க சைல்டிஷ் கேர்ள். எல்லாம் இப்படி நேவி ஆளுகளை பத்தி பேசி பயந்துகிட்டு இருந்தா நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பசிக்கும் இல்ல, அப்ப நம்ம சாப்பிடணும்ல அப்படின்ட்டு பெரிய மூட்டையில சாப்பாடு அள்ளிட்டு வருவான். ஜுவல்லரி பாணி பார்த்துட்டு டேய் என்னடா இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க, இது எல்லாமே ஒரு நாளைக்கு சாப்பிடறதுக்கே நம்மளுக்கு பத்தாது, இன்னும் நிறைய பீஸாஸ் எடுத்துட்டு வரலாம்பா. லூஃபி சீஸ் இருந்தா போதும், இன்கிரீடியன்ஸை வச்சே செஞ்சு நமக்கு நிறைய பீஸா செஞ்சு தருவான், அதனால பிரச்சனை இல்லாமா. அவளுக்குமே சந்தோஷம். ஆமா அவன் நல்லா குக் பண்ணவும் செய்யறான், நல்லா ஃபைட் பண்ணவும் செய்யறான் அப்படின்னு ஒண்ணு. லூஃபி பார்த்துட்டு என்னமா திடீர்னு இப்ப சிரிக்கிற, நல்ல மூட்ல இருக்கியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேகா பங்க் மேல கொலை வெறியில இருந்த அப்படின்னு சொன்னா. ஆமா பயங்கர கடுப்புல தான்
இருந்தேன், ஆனா நான் அவரை கொல்ல மாட்டேன்பா. ஆனா என்ன நைட்டு பூரா அவங்க அப்பாவை நினைச்சு உட்கார்ந்து அழுதுருப்பான். அந்த மெமரிஸ்ல எதையோ பார்த்திருக்கா போல. அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டாங்க, போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, உள்ள இருந்து ராப் லுச்சி நேவி ஆளுகளுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கான். அதனால உள்ள என்ன சிச்சுவேஷன் இப்ப தெரிஞ்சு போச்சு. அத உடனே எல்லா கப்பலுக்குமே தெரியப்படுத்துங்க, நம்ம கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே கூடாதும்பா. அந்த டைம் கிசரு பாத்தீங்கன்னா சாட்டனை வந்து மீட் பண்ணுவான். என்னப்பா சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு புரியுதான்னு கேட்பாரு. நல்லா புரியுது, ஏதோ இப்ப நம்ம விளையாட போற கேமே அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். பார்க்கும் போதே தெரியுது உள்ள நல்லா தொக்கா மாட்டிட்டு இருக்காங்க. மானா சாட்டன் இருந்துட்டு அந்த ஃப்ரண்டயர் டோம் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால உருவாக்கப்பட்டிருக்குது. நீ லைட் தானே, ஏன் உன்னால உள்ள போக முடியாதான்னு கேட்டா அவனால முடியும், ஆனா இவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேகா பங்க வச்சுக்கிட்டு கீழே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் நான் போகாம இருக்கேன்னு சொல்லிடுவான். ஐயோ இவன் உள்ள போனானாலே எல்லா சோழியும் முடிஞ்சிருமே. சேட்டன் இருந்துட்டு அவனெல்லாம் கண்டுக்காத, தாண்டி போய்கிட்டே இருப்பான். கிசரு இருந்துட்டு இல்ல, இந்த மாதிரி வழியில ஒருத்தர் நிக்கிறான்னா அவனை மதிக்காமலாம் என்னால போக முடியாது, ஒன்னா சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போகணும், இல்லன்னா போகவே கூடாது. இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை மாத்த சொல்லாதீங்க. இப்போ நம்ம அவங்கள அட்டாக் பண்ணோம்னா சென்டமரு சிபிஎஸ்டி வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அதுங்க என்ன முடியாத அளவுக்கு இந்த இடத்த சுத்தி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 50 பேசிபிஸ்டாஸ் அதுங்க மொத்தமா இறங்குச்சுன்னா நம்ம ஷிப்ஸுங்க அத்தனையுமே காலி பண்ணிருங்க. இதனால பெரிய இழப்பே ஏற்படும்பா. சாட்டனுக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். உனக்கு அந்த பவர் பிளான்ட்டோட லொகேஷன் தெரியுமான்னு கேட்பானா. அவன் ராப்லுச்சி கொடுத்தானே ரிப்போர்ட், அதை கொண்டு போய் வச்சு அதான் நம்ம பையன் உள்ள இருக்கானே, நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவையோ அதெல்லாமே வந்துருச்சும்பான். சரி அப்ப அடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்த்தா மெரைன் ஆளுங்க எல்லாருமே இப்ப அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அதுலயே ஆர்டர்ஸ் என்ன போடுவாங்கன்னா 6 பவர்ஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே சண்டை ஸ்டார்ட் ஆன உடனே ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா பெரிய லெவல்ல சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணி வச்சிருக்க சைஃபர் போல ஏஜென்ட்ஸை காப்பாத்துங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க கனான்ஸை வச்சு பேசிபிஸ்டாஸ் மேல ஒரு கீரல் கூட போட முடியாது. ஆனா சீபீஸ்டுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணலாம். அதனால வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே சீபீஸ்டுங்களுக்கு நேரா எய்ம் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஆனா லூஃபி அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருப்பான். ஸ்கை ஐலாண்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது, சூப்பர்னு என்ஜாய் பண்ணிட்டே வருவான். அப்படி வந்து அவங்க ஒரு வழி அவங்க கப்பல்கிட்ட வந்துட்டாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா கிசரு அப்படியே வந்து முறைச்சிட்டு நிப்பான. அடுத்த செகண்ட் சென்டமருக்கு சீபீஸ்ட் எல்லாம் கத்துற சவுண்ட் கேக்குமா. உடனே சென்டமருக்கு தெரிஞ்சு போச்சு அவனோட அங்கிள் சண்டை தான் போட போறாருன்னு. உடனே ஒரு செகண்டுக்கு அந்த சின்ன வயசுல அவர் கூட இருந்த ஞாபகம் பிளாஷ்பேக்கா வந்துட்டு போகும். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா கிசரு அவனோட லைட் பவரை அந்த தீவுக்குள்ள அப்படியே போற மாதிரி பண்ணுவான். சென்டமரு பார்த்துட்டு வாங்க அங்கிள், ஒரு வழியா களத்துல இறங்கிட்டீங்களா, சரி ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு எல்லாம் அட்டாக்கு தயாராகுங்க அப்படின்ட்டு கிளப்பி விடுவான். இங்க பாத்தீங்கன்னா வர்றது லைட் இல்ல, கிசரு தான். சென்டமரு இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலான்னு அங்க இருந்து அவன் வேகமா பிச்சுக்கிட்டு வருவான். இங்க இவன் பாத்தீங்கன்னா இதுதான் வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் டிஃபென்ஸ், என்ன தாண்டி உங்களால போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுவான். அந்த இடமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிரும். அப்படி ஒரு அட்டாக்கு வெளிச்சம் வேற அடிக்குமா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க, என்னடா நடக்குதுன்னு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, யாரோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வந்திருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இனி நேவி ஆளுகிட்ட மாட்டாம தப்பிக்க போறாங்களா இல்ல ஒரு பெரிய யுத்தம் இந்த எக்ஹெட் ஐலாண்ட்ல நடக்க போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.